கடைசியில இந்த ஆளும் ரொம்ப சுயநலமானவன் தான் போல் இருக்கு. என்னன்னா, இவன் வந்து ஒருத்தன் 2 பேத்துக்கு துரோகம் பண்ணல. நெறையா பேத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து அரசியல்ல பார்ப்போம். அரசியல்ல வந்து சீமானுக்கு பண்ண துரோகம். சீமானுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா சீமான் கூட இருந்து, பேசி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது இதெல்லாம் பண்ணணும், பண்ண வேணாங்கிற மாரி கேட்டு, அவருக்கு உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு, கடைசியில சீமான கழுத்தறுத்து விட்டாப்புல. அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு ஒரு விஷயம் பண்ணாரு. எடப்பாடிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஒரு கசப்பான ஒரு சம்பவம் தான். 41 உயிர்கள் இழந்திருக்கு. அந்த டைம்ல வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எடப்பாடி. எடப்பாடின்னு ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா, விஜய் நேரத்துக்கு புழல் ஜெயில்ல இருந்திருப்பாரு. அவருக்காக பேசி, இல்ல நிர்வாகத்துல குறை இருக்குன்னு சொல்லி பேசின ஒரு எடப்பாடி பழனிசாமியை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதனால அதிமுகல இருந்து ஐடி விங் பயங்கரமா வச்சு விஜய் கிழிச்சிட்டு இருக்குது. அது வேற விஷயம். ஆனா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேணுங்க. இவரு சீமான் கூட என்ன யோசிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல சீமானை கழட்டி விட்டு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் கூட வந்து அவர் இப்ப நேத்து இல்ல, 2010ல ஒரு விஷயம் பண்ணாரு. ஏன்னா 2009ல ஈழப்படுகொலை நடந்துச்சு. 2010ல காங்கிரஸ்ல போய் இளைஞரணி பதவி கேட்டாரு. இல்ல தம்பி உனக்கு இப்பயே 34 வயசு ஆயிடுச்சு, அதனால இளைஞரணி பதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காரி துப்பி அனுப்பியிருக்கு. அந்த வரலாறுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஆள் வந்து யாருக்குமே உண்மையா கிடையாது. தமிழின மக்களுக்கும் உண்மையா கிடையாது. அவன் நடிச்ச சினிமாலேயே அத்தனை பேரை காலவாரி விட்டுருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமா ஒரு முட்டு குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்த அப்பா மேலேயே வந்து கேஸ் போட்ட ஆள் தான் அவரு. என்னோட பேரையோ புகைப்படத்தையோ எங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெத்த அப்பா மேல கேஸ் போட்டவரு இளைய தளபதி விஜய். சாரி, தளபதி விஜய். யாருக்காவது தோணுமா? என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சண்டை இருந்தாலும் பேசி தீக்கணும்னு தான் தோணுமே தவிர பெத்த அப்பா மேல கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்காவது ஒரு விஷயம் தோணுமா? அப்புறம் வளர்த்து விட்ட ரஜினிக்கும் உண்மையா இல்ல. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்துக்கும் உண்மையா இல்ல. மொத்தத்துல வந்து ஒரு போலி பிம்பமா தான் விஜய் நிக்கிறாரு. யாருக்குமே உண்மையா கிடையாது. நான் வளர்றதுக்காக எவனை வேணா தூக்கி போட்டு மிதிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பர்சனல் லைஃப்லாம் போக வேண்டாம். இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேவலமான ஆளா தான் விஜய் இருக்காரு.